Hi, hello friends, welcome to punarvis kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான சாஃப்ட்டான ரவா கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கேசரி வந்து பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னா சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம சாஃப்ட்டான தின்ன திகட்டாத கேசரி செய்யலாம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேசரி பண்றதுக்கு முந்திரி பருப்பையும் திராட்சையும் நெய் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 15 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இதை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ உலர்ந்த திராட்சையை ஒரு 10 சேர்த்துக்கிறேன். இந்த திராட்சை வந்து நல்லா உப்பி வரணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப்பில் இருந்து 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ கேசரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து 3.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஆனால் இதுக்கு 3 கப் அளவு சரியாக இருக்கும். இதுக்கும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. சூடான தண்ணி சேர்க்கும்போது ரவை வந்து சீக்கிரமாக வெந்துடும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ரவையை வறுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கிறேன். இப்போ ரவையை நல்லா கலந்துக்கலாம். இப்போ ரவையில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவையை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ரவை வந்து கலர் மாறக்கூடாது, மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ரவை வறுபட்டுடுச்சு. இப்போ சூடான தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா தண்ணியும் இப்பயே சேர்த்துடாமல் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் மிச்சம் வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கட்டிகள் இருந்தால் அப்படியே நல்லா உடச்சி விட்டு நம்ம கலந்துக்கலாம். இந்த சமயத்தில் தீயை வந்து குறைச்சி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கலருக்காக குங்குமப்பூவை சூடான பாலில் போட்டு வச்சதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த எண்ணெயை சேர்த்துக்கும் போது கேசரி செய்து ரொம்ப நேரம் ஆனாலும் கட்டி ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். வாசனைக்காக ஒரு 6 லவங்கம் 4 ஏலக்காவை இடிச்சதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்லே இருக்கட்டும். இப்போ ரவைலாம் நல்லா வெந்துடுச்சு. ஒரு கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சுகர் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கேசரி வந்து கட்டியாயிடும். சரியான அளவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இலக்கமாகவே இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தோணுச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறமா கேசரி வந்து இலக்கம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கட்டிகள் தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிற நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.